அலை பாயுதே 2025 ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? வானம் போன்ற இந்த மேடையிலே நட்சத்திரங்களாக கூடியிருக்கின்ற உங்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி இப்போது ஆரம்பிக்க இருக்கின்றது. நிகழ்ச்சியின் முதலாவதாக எமது தேசத்தின் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களுக்காக தயவு கூர்ந்து அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடங்கள் தேசத்தின் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களுக்கான நினைவு அஞ்சலியோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. நன்றி. அலை பாயுதே 2025 யார் இந்த நிகழ்ச்சி எவ்வாறு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறது என்றால், நிலா டெக்கரேஷன் ஜெர்மன் முழுவதிலும் உங்கள் கொண்டாட்டத்தை பிரம்மாண்டமாக மாற்ற வேண்டும் என்றால் நிலா டெக்கரேஷன் ஒன்றே போதும். உங்கள் கொண்டாட்டம் பன்மடங்கு பிரம்மாண்டமாகிவிடும். அந்த நிலா டெக்கரேஷன் அவர்களும் அதோடு நந்தி உணவகம் அறுசுவைகளுக்கு அடிமையாகாத நாமே கிடையாது. உங்கள் கரகோஷத்திலேயே அவர்களுடைய உணவின் சிறப்பாக தெரிகிறது. நந்தி உணவகம் இவர்கள் இருவரும் இணைந்து GN event என்கின்ற இந்த இலக்கு மூலமாக அலை பாயுதே 2025 இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் இந்த முறையில் அரங்கேறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக வரவேற்பு நடனம் வழங்குவதற்காக வரவேற்கிறார்கள் ஆடற்கலாலய மாணவ மாணவிகளாகிய பேரை சொல்லத்தவரை எங்களுடைய கரவோசனை அவர்களை இந்த முறை கிடைக்கிறது. ஆம், நெறியாளர்கள் செய்த திருமதி ரஜினி சத்யகுமார் அவருடைய மாணவ மாணவிகள் இந்த முறையில் வரவேற்பு நடனம் வழங்குவதற்காக வரவேற்கிறார்கள். நன்றி. மயில் இறகால் மனதை தடவினால் எப்படி இருக்கும்? தூய்மையான இனிய பாடல் என்றால் இவருடைய குரல்தான். குத்து பாடலும் இவரின் குரலில் வல்லினம் மெல்லினம் எல்லாம் தெரிக்கும். அப்படிப்பட்ட பாடகியாகிய சைந்தவி அவர்களுடைய குரலில் இந்த பாடலை இப்பொழுது கேட்டு மகிழ்ந்தீர்கள். தினமும் எங்கள் வீட்டில் சன் டிவியின் எதிர்நீச்சல் நாடகத்தின் ப்ரோமோ மூலமாக எங்கள் வீட்டுக்குள் வந்து எம்மை அழகாக பாடி எங்கள் வீட்டு பெண்ணாக வீட்டிருந்தவர் மட்டுமல்ல, பாடகர் சிறந்த மிக பிரம்மாண்டமான எங்கள் அனைவருக்கும் பிடித்த SPB ஐயாவின் குரலால் இப்படிப்பட்ட சிறந்த பாடகி கிடையாது என்று ஆசீர்வாதம் பெற்ற பாடகியாகிய இசை அரசி பாடகி சரண்யா அவர்கள் தன் அழகான குரலால் இந்த பாடலை வழங்கியிருந்தார். அடுத்து வரப்போவது யார் தெரியுமா? கேட்கல. காதல் பாடல் என்றால் இவருடைய குரல் தான். சொர்க்கமான குரல். 6 மொழிகளில் 3000 பாடல்களுக்கு மேல் பாடி இருக்கின்றார். சொர்க்கம் என்பது நமக்கு என்று பாடிய இவருடைய பாடல் அவருக்கு மட்டுமல்ல, எமக்கும் சொர்க்கம். ஆம், வேறு யாரும் அல்ல, திரு ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முழுமதி அமாவாசை கபடியர்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. கருப்பா இருக்கு. அடுத்ததாக வர இருப்பவர் கருப்புக்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. 30 வருடங்களாக இசை ஆட்சி கொண்டு வருகிறார். 9 வயதிலிருந்து இசையை கொண்டிருக்கிறார். 6 வயதில் தன் தாய்க்கே அம்மா இப்படி வரும் சொல்லி தாய்க்கே இசையை படிப்பித்தவர்
the beat alive.